இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி பஞ்சமுகத்தோடு எழுந்திருக்கிறார். பஞ்சமுகம் என்று சொல்வதை காட்டிலும் பஞ்ச சக்தியாக இந்த சுவாமி எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் என்பதுதான் பொருள். தேவசேனா சமேத வள்ளி தெய்வானையாக சண்முகர் எழுந்தருளியிருப்பதால் பக்தர்களுடைய பல வரங்களான கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விசேஷமான பிரார்த்தனைகளை எம்பெருமான்கள் நிறைவேற்றி தருகின்றார்கள். ஹயக்ரீவர், எல்லா இடத்திலும் ஹயக்ரீவர்கர் கல்விக்கு உகந்த பெருமாள் திருஹந்திபுரத்தில் மலை மேல் ஔஷதகிரி மேல் இருக்கிறார். இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி, உத்தியோகம், வியாபாரம் எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக வரமளிக்கக்கூடிய பெருமாள். பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய கருடன் இருப்பதால் வெள்ளிக்கிழமைகளில் கருட நாமம் ஜபித்தால் தீராத வியாதிகள், பிணிகள் தீரும் என்பது வழக்கு. பௌர்ணமி காலங்களில் மட்டை தேங்காய் கட்டுவது என்ற ஒரு பிரார்த்தனை வழக்கத்தில் உள்ளது. அவர்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்தார்களானால் நாங்கள் அவர்களுக்காக பெருமாளை வேண்டிக் கொண்டு அந்த தேங்காயை அவர்களிடம் தருவோம். அவர்கள் பெருமாளை 3 முறை வலம் வருந்து மேலே ஒரு இடத்தில் கொண்டு கட்டி வைத்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். பரிகாரஸ்தல யூடியூப் வாசகர்கள் அனைவருக்கும் பஞ்சமுக சுவாமி திருக்கோவிலிருந்து எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பஞ்சமுக சுவாமி திருக்கோவில் வரசக்தி விநாயகர் திருக்கோவிலோடு தாம்பரம் வேளச்சேரி ரோடில் கல்லூரி சாலையில் அமைந்துள்ளது. வரசக்தி விநாயகருடைய கோவில் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஸ்தலத்தில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் வாயிலாக புதிதாக ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணி வரசக்தி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதன் பிறகாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது 2003 சமயத்தில் ஏற்பட்ட கோவில். அந்த சமயத்தில் இந்த இடங்களில் வழிபாட்டு தலங்கள் இல்லாத காலத்தில் இங்குள்ள பக்தர்களுடைய முயற்சியின் காரணமாக வரசக்தி விநாயகர் கோவிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலும் ஏற்படுத்தப்பட்டு மிக விமரிசையாக இன்று வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு வரசக்தி விநாயகர் திருக்கோவில் எழுந்தருளி இருக்கின்ற வரசக்தி விநாயகர் மிகுந்த வரம் தரக்கூடிய விநாயகராக சுயம்பு மூர்த்தியாக கிடைத்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சுவாமி. அந்த சுவாமியினுடைய அருளால் பல கஷ்டங்கள் தீர்ந்து பக்தர்கள் அதிகப்படியாக வந்து செல்லக்கூடிய ஒரு விநாயகர் ஸ்தலமாக இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அதனுடன் அவருடைய சகோதரராக வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகநாத சுவாமி மிகவும் விசேஷமாக எழுந்தருளியிருக்கிறார். இந்த சுவாமிகளை பக்தர்கள் வழிபடும் போது அவருடைய மனக்கஷ்டங்கள், பலவிதமான வரங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. தேவசேனா சமேத வள்ளி தெய்வானையாக சண்முகர் எழுந்தருளியிருப்பதால் பக்தர்களுடைய பல வரங்களான கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விசேஷமான பிரார்த்தனைகளை எம்பெருமான்கள் நிறைவேற்றி தருகின்றார்கள். அடுத்ததாக இந்த திருக்கோவிலில் மிக பிரதானமாக எழுந்தருளியிருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமியை பற்றி தற்பொழுது தங்களுக்கு விளக்கி கூற விழைகிறேன். ஓம் சர்வகல்யாண தாதாரம் சர்வாபத்த கனவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரஜோதயாது. ஓம் மனோஜவம் மார்தம் துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வதிஷ்டம் வாதாத்மஜம் வானரயுகமுக்தம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. இங்கு எழுந்தருளிருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியினுடைய பெருமைகளை பக்தர்களுக்கு சிறிது காலம் கூற விழைகிறேன். பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சுமார் 30 வருட காலங்களுக்கு முன்பாக தாம்பரம் வேளச்சேரி ரோடில் அமைந்துள்ள கல்லூரி சாலையில் மிக அரிதாக ஒரு சுயம்புவாக ஒரு மூர்த்தியும் அதனுடன் ஒரு வெள்ளி காசும் கிடைக்கப்பெற்று அதனை கொண்டு இங்குள்ள ஆன்மீக அன்பர்கள் பெருமுயற்சியால் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் மிக சிறப்பாக எழுப்பப்பட்டு அதன் பிறகு மகா கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு ஒரு சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த வருடம் 2025ஆம் வருடம் மிக சிறப்பாக மார்ச் மாதத்தில் 3வது முறையாக
மகா கும்பாபிஷேக சம்பிரோக்ஷணம் நடந்தது. இப்பேற்பட்ட பெருமை பெற்ற இத்திருக்கோயிலில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி பஞ்சமுகத்தோடு எழுந்திருக்கிறார். பஞ்சமுகம் என்று சொல்வதைக் காட்டிலும் பஞ்ச சக்தியாக இந்த சுவாமி எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் என்பதுதான் பொருள். இவருடைய அவதார மகிமையை சொல்லுவதற்கு நாம் ராமாயண யுத்த காலத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ராமாயண யுத்த காலத்தில் ராவணனுடைய தம்பி மகிராவணன் ஒருவன் இருந்ததாகவும் அவன் பாதாள லோகத்துக்கு அதிபதி என்றும் அவன் ராமலக்ஷ்மணரை யுத்த பூமியிலிருந்து கவர்ந்து சென்று பாதாள லோகத்தில் சிறை வைத்ததாகவும் இதை தெரிந்து கொண்ட அவனுடைய தம்பி விபீஷணன் ஆஞ்சநேயரிடம் கூறி, இதை என்னுடைய தமையன் அதாவது அண்ணன் தான் இதை செய்திருக்க முடியும், அவனை ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம், ராவணனை காட்டிலும் பலசாலி, இருந்தாலும் பரமசிவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்னும் சில சக்திகளை நீங்கள் பெற்றீர்களானால் அவனை அழித்து ராமலட்சுமணனை காப்பாற்றலாம் என்று சொன்னதாகவும், அதன்படி ஆஞ்சநேயர் அன்று தவமிருந்து அன்று இரவே வேகமாக சென்றடைவதற்காக கருடனுடைய சக்தியையும் பூமியை பிளந்து கொண்டு செல்வதற்காக வராகமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் அவனை வதம் பண்ணுவதற்காக லக்ஷ்மி நரசிம்மனுடைய சக்தியையும் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்வதற்கு ஞானத்தை பெறுவதற்காக அயக்ரீவருடைய சக்தியையும் பெற்று ஆஞ்சநேயரே பரமசிவனுடைய சக்தி 5 சக்தியாக சேர்ந்து அந்த மகிராவனுடைய யாகத்தை அழித்து அவனையும் அழித்து ராமலக்ஷ்மணரை காப்பாற்றினதாக வரலாறு, புராண வரலாறு. அதனால் இந்த பெருமாளுக்கு ஒரு பெருமை என்னவென்றால், பெருமாளையே காப்பாற்றின பெருமாள் என்று பெயர். மற்ற இடத்தில் ஆஞ்சநேயர் கையை கூப்பிக்கொண்டு அஞ்சலி அஸ்தமாக ராமனுக்கு தாசனாக இருப்பார். ஆனால் இங்கு ராமலட்சுமணையே காப்பாற்றின பெருமாள் என்று ஐதீகம். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது 5 திருக்கோவிலை தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும். எப்படி என்றால், கருட பகவானை வழிபடுவதற்காக நாச்சியார் கோவில் கல்கருடன் என்று இருக்கிறது. அங்கு வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது உண்டு. வராகமூர்த்தி பூவராகன் ஸ்ரீமுஷ்டம் திவ்ய தேசத்தில் எழுந்தருளிருக்க பெருமாளை அனுகிரகம். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மன் அகோபிலத்தில் இருக்கின்றார், நவ நரசிம்மராக இருக்கிறார், அவருடைய அனுகிரகம். ஹயக்ரீவர் எல்லா இடத்திலும் ஹயக்ரீவர்கர் கல்விக்கு உகந்த பெருமாள் திருகந்திபுரத்தில் மலை மேல் ஔஷதகிரி மேல் இருக்கிறார். இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி, உத்தியோகம், வியாபாரம், திடதேக ஆயுள் ஆரோக்கியம், சம்பதி அந்யோன்யம், விவாக பிராப்தி, சந்தான பிராப்தி, மற்ற வியாஜ்யங்கள் நிறைவேற்றுதல், ருண விமோச்சனம், கடன் தீருதல் எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக வரமளிக்கக்கூடிய பெருமாள். பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய கருடன் இருப்பதால் வெள்ளிக்கிழமைகளில் கருட நாமம் ஜபித்தால் தீராத வியாதிகள் பிணிகள் தீரும் என்பது வழக்கு. வராகமூர்த்தி இருப்பதால் திங்கட்கிழமை வராக சகஸ்ரநாமம் செய்து வழிபடுவதால் செல்வத்தை அள்ளி கொடுப்பார். ஆஞ்சநேயர் முகமாக இருப்பதால் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் சகஸ்ரநாமம் செய்து வழிபட்டால் பகைவர்களை எளிதாக வெல்லலாம். நரசிம்மமூர்த்தி இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் செய்வினைகள், ஏவல், பில்லி சூன்யம் போன்றவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். அயக்ரீவர் முகம் இருப்பதால் புதன்கிழமைகள் வழிபட்டால் நல்ல கல்வி, வெகுமதி, உத்தியோக அபிவிருத்தம் எல்லாவற்றுக்கும் நமக்கு தருவார் என்பதாக ஐதீகம். இங்கு முக்கியமாக அமாவாசை, பௌர்ணமி, ரோகிணி போன்ற முக்கிய தினங்களில் விசேஷமான பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும். அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் மட்டை தேங்காய் கட்டுவது என்ற ஒரு பிரார்த்தனை வழக்கத்தில் உள்ளது. இதன் தாற்பயம், மட்டை தேங்காயை எடுத்துக்கொண்டு வருபவர்கள் அதை சுவாமியினுடைய திருவடியில் வைத்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்தார்களானால் நாங்கள் அவர்களுக்காக பெருமாளை வேண்டிக் கொண்டு அந்த தேங்காயை அவர்களிடம் தருவோம். அவர்கள் பெருமாளை 3 முறை வலம் வருந்து மேலே ஒரு இடத்தில் கொண்டு கட்டி வைத்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள். இதன்படி 3 அமாவாசை தினங்களில் இந்த மட்டை தேங்காய் கட்டுவது மிகவும் விசேஷம். அதே மாதிரி தான் பௌர்ணமி தினத்தன்றும் பிரார்த்தனைகளை வேண்டிக் கொண்டு இந்த மட்டை தேங்காய் கட்டுவது இந்த சுவாமிக்கு மிகவும் விசேஷம். பெருமாளுடைய திருநட்சத்திரம், பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம். அன்றைய தினம் அமாவாசையும் சேர்ந்து வந்தால் அவருக்கு மிக விசேஷமான அபிஷேகமும் ஆராதனைகளும் விசேஷமாக நடைபெறும். இந்த சுவாமி வருடத்தில் ஐப்பசி மாதம் மூலா நட்சத்திரத்தில் அவருடைய பிறந்த தினமாக மூலா நட்சத்திரம் வருவதால் அன்று முதற்கொண்டு முதல் 10 நாட்கள் மிக விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறும்.
கலா காலட்சேபங்கள், கச்சேரிகள், பெருமாளுடைய புறப்பாடு, வீதி புறப்பாடு, விசேஷ அலங்காரம், முக்கியமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பக்த ஜனங்களுக்கு அன்னதானம் மிக விசேஷமாக நடக்கக்கூடிய மிக பிரார்த்தன ஸ்தலமாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் விளங்குகின்றது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய மிக திருநட்சத்திரமான மார்கழி மாதம் மூலா நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் அன்று அமாவாசையும் சேர்ந்து வந்ததால் அந்த சுவாமிக்கு மிக விசேஷமாக 10 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறும். இந்த 10 நாட்களில் மிக பிரமாதமான மிக உன்னதமான அன்னதானமும், அதே சமயம் வீதி உலா, கச்சேரி, உபன்யாசங்கள், கலா காலட்சேபங்கள் போன்றவை நடைபெறும். இந்த உற்சவங்கள் 10 நாட்கள் மிக விமரிசையாக இந்த இடத்தில் நடைபெறுவது மிகவும் விசேஷம். அதே மாதிரி அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாதம் 30 நாளும் மார்கழி பூஜை காலையில் 5 மணிக்கு தொடங்கி 7 மணி வரையில் மிக விசேஷமாக நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மார்கழி பூஜையில் கலந்து கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் வலது பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உடன் யோக நரசிம்மர் சன்னதியும் உள்ளது. இந்த சுவாமிகளுக்கு மாதத்தில் சித்திரை மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் சுவாமிக்கு மிக விசேஷமாக ஹோமங்கள், யாகங்கள் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி மிக விசேஷமாக பூஜை நடைபெறும். அதே மாதிரி புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன், சீதா, லக்ஷ்மணன் இங்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் விசேஷமான பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று அன்னதானம் நடைபெறும். இது மாதிரியாக இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு சனிக்கிழமை தினமும் காலையில் 9:30 மணி முதல் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியை ஊஞ்சலில் ஏழப் பண்ணி இருந்தருளப் பண்ணி சுவாமிக்கு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நடக்கிறது. சகஸ்ரநாம பாராயணம் முடிந்த பிறகு சுவாமிக்கு விசேஷ பூஜையும் அலங்காரமும் அன்னாபிஷேகமும் நடைபெற்று மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படும். இந்த மாதிரியான மிக சிறப்பு மிக்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியின் திருக்கோவில் பலராலும் விரும்பப்பட்டு பல இடங்களிலிருந்தும் வந்து பெருமாளிடம் பிரார்த்தனைகளை சொல்லி பெருமாளுடைய பிரார்த்தனைகளுக்கு அவர்கள் பிரார்த்தனை பண்ணி அது நிறைவேறிய பிறகும் வந்து பெருமாளிடம் வந்து பிரார்த்தனை நிறைவேறியதாக வந்து திருப்பியும் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு செல்கிறார்கள். சென்னை மாநகரில் மட்டுமில்லாமல் சென்னையை சுற்றியுள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் பெங்களூர், கர்னூல், கேரளாவிலிருந்தும் ஆந்திர பிரதேசத்திலிருந்தும் பலவிதமான பக்தர்கள் இந்த கோவிலுடைய மகிமையை கேள்விப்பட்டு ஒவ்வொரு அமாவாசை தினத்திற்கும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் சனிக்கிழமை தினத்திற்கும் வந்து பெருமாளை சேவித்து பெருமாளை வணங்கி வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கும் தேங்காய் கட்டுறதுன்றது விசேஷம். எதுக்கு தேங்காய் கட்டுறாங்கன்னா இந்த பெருமாள்கிட்ட 5 சக்தி இருக்கார். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வராகன், நரசிம்மர், ஹயக்ரீவர், கருடன், ஆஞ்சநேயர் இருக்கார். அதனால் இந்த பஞ்ச சக்திக்கு இருக்கிறதுனால தேங்காய் கட்டும்போது என்ன பண்ணலான்னா வராகமூர்த்தி பண்ணும்பொழுது பிரார்த்தனை பண்ணி அந்த தேங்காவை கட்டினாங்கன்னா அந்த பிரார்த்தனை எதுக்கு பண்ணணும்னா நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரார்த்தனைகளுக்கெல்லாம் வராகமூர்த்தியை வேண்டிண்டு தேங்காய் கட்டுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மனை வேண்டிண்டு தேங்காய் கட்டும்போது திட தேக ஆரோக்கியம், தம்பதி அந்யோன்யம் இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். கருடன் இருக்காருன்னா கருடனை பிரார்த்தனை பண்ணி தேங்காய் கட்டும்போது கருடன் வந்து சர்ப்ப தோஷங்கள், பூச்சிக்கடிகள், நோய் நடிகள், பிணிகள் இதெல்லாம் எதுவும் தீர்ற மாதிரி இருக்கும். அதனால் கருடனை வேண்டின்னு பண்ணும்போது பிணிகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, பூச்சிக்கடிகள் இருக்காது, பாம்புகள், சர்ப்பங்கள் இதனுடைய தோஷங்கள் நம்ம தாக்காது. அதே மாதிரி ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணி பண்ணும்பொழுது ஹயக்ரீவர் கல்விக்கு அதிபதினு பேர். கல்விக்கு அதிபதி, கல்விக்கு யாரு? சரஸ்வதி. சரஸ்வதிக்கே அதிபதினு ஹயக்ரீவர். அதனால தான் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ விக்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்வகேன்னு புராணத்தில் சொல்கிறது. அதனால் ஹயக்ரீவர் வழிபட்டா சரஸ்வதி தேவியே வழிபடுற மாதிரி. ஸோ அவரை வழிபட்டு பிரார்த்தனை ஸ்தலம் பண்ணும் பொழுது தேங்காயை கட்டும்போது கல்வி, உத்தியோகம், வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு வியாபாரங்கள் பெருகி பலவிதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றத்திற்காக ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
அடுத்தாக கடைசியாக ஆஞ்சநேயர் பரமசிவனுடைய சக்தி. ஏற்கனவே சொன்ன மாதிரி பரமசிவனுடைய சக்தி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயரை பண்ணும்போது ஆஞ்சநேய மதிப்பாடலானம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமோதச வாசினம் பாவயாமி பவமானந்த நந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாய அனுமந்தம் உபாஸ்மகே. அதன் பிரகாரம் எந்த துஷ்ட கிரகங்களாவது நம்மளுக்கு தொல்லைகள் கொடுத்தால், நவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய துஷ்ட கிரகங்களோ இல்லை பில்லி சூனியங்கள் அது வைக்கிறது இது வைக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம உடம்புக்கோ தேகத்துக்கோ வாழ்க்கைக்கோ தடங்கள் ஏற்படுத்தினா ஆஞ்சநேயரை வழிபடும் போது இந்த தடங்கள் எல்லாம் விலகி அவ சுபிட்சமா இருப்பான்றது தான் ஐதீகம் இந்த கோவில்ல. அதனால பஞ்சமுக ஆஞ்சநேயர சுவாமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் இப்போ சொன்ன பிரார்த்தனைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அமாவாசை அன்னைக்கு வரவங்க யார் பேருக்கு என்ன பிரார்த்தனையோ அவங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி என்ன பிரார்த்தனை. உதாரணத்துக்கு கல்யாணம் அப்படின்னா விவாக பிராப்தி அனுகூல்யம், கல்வி ஓணுன்னா வித்யா அபிவிருத்தி அனுகூல்ய சித்தியத்தம், அதே மாதிரி நிலம் ஓணுன்னா வராகமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி ஸ்தல பிராப்தி அனுகூல்ய சித்தியத்தம், திடதேக ஆரோக்கியம் சிகிச்சா அனுகூல்ய சித்தியத்தம், நரசிம்மரை வேண்டிண்டு சிகிச்சா அனுகூல்ய சித்தியத்தம், அயக்ரீவரை வேண்டி நல்ல படிப்பு உத்தியோக பிராப்தி அனுகூல சித்தியத்தம், வித்யா பிராப்தி அனுகூல சித்தியத்தம். இதை மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு பிரார்த்தனை பக்தர்களுக்காக சொல்லணும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த ஒரு பிரார்த்தனை ஒரு நட்சத்திரம் அந்த ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு பெருமாளை வேண்டிட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பிரார்த்தனை இது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில அமாவாசையில் பௌர்ணமியில் இந்த மாதிரி புனர்வசு நட்சத்திரத்தில் எல்லாத்துலேயும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி பக்தர்கள் நீங்கள்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதிஹே நமஹ. ஓம் சர்வகல்யாண தாதாரம் சர்வாபத்த கனவாரகம் கபாகர்ணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். மனோஜவம் ஆர்தம் துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் மதிட்டம் வாதாத்மஜம் வானரயுகமுக்தம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.